சயின்ஸ் தமிழா இங்கிலீஷா படிக்கிறது? இங்கிலீஷ். ஏடா பரதேசி பண்ணாட எச்சிக்கலை முக்தாரு, உனக்கு என்னடா பிரச்சனை? நாட்டில் நடக்கிற கொலை கொள்ளை லஞ்சம் ஊழல் இதை பற்றி பேசுறது உனக்கு யோக்கியதில்லை. எப்போ பார்த்தாலும் அண்ணன் செந்தமன் சீமானை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவர் என்ன ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு அதுலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு? இல்லை நீ தரையா? அவருக்கு சொந்தமாக நிலம் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது. அவங்க மாமனார் ஒரு கோடீஸ்வரர், அதிமுக சபாநாயகர், எம்பி, அமைச்சராக இருந்தவர். என்ன மாதிரி கோடிக்கணக்கான தம்பிகள் எங்களால் முடிஞ்ச நிதி உதவி பங்களிப்பு செய்கிறோம். அன்னியார் கயல்வி அவர்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறாரு, ஆசிரியராக இருக்கிறாரு. அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு தலைவரா ஒரு அண்ணனா மகிழ்ச்சியோட அவர் இருக்கிறாரு. அவர் பிள்ளைகளை எங்கே வேணாலும் அவர் படிக்க வைக்கட்டும். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சு சொகுசு பங்களா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யோக்கியது கிடையாது. வெளிநாட்டில் சொத்து வாங்கி போடுறானுங்க, கடலில் தீவு வாங்கி போடுறானுங்க. அதை கேட்கறது உனக்கு திராணி தெம்பு இருக்காடா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி நோண்டிக்கிட்டு சீமானியே நோண்டிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? நல்லா தான் உன்னை கேட்டார் அண்ணன் சீமான். மற்ற வீட்டிலலாம் போயிட்டு உன் வீட்டில் பொம்பளை இருக்கா, உன் வீட்டில் பொம்பளை இருக்கா, நான் ஏன்டா கேட்டுருக்கேன், உன் வீட்டில் இருக்கிற பொம்பளையை கூட்டுட்டோடா, நான் ஆமா ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு நல்ல ஆண்மகனுக்கு இதை விட ஒரு கேவலமான ஒரு அவமானம் தேவையா? அன்னையோட நீ நல்ல மனிதனாக இருந்திருந்தா அண்ணன் சீமானை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுறதை நிறுத்திருக்கணும். நீ நல்ல மனிதனும் கிடையாது, உன்னுடைய உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமும் கிடையாது. சாக்கடை ஓடுறவன் தான் ஒருத்தன். சாக்கடை உடம்புல ரத்தமாக ஓடுற ஒருத்தன் தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் அவதூறையும் வன்மத்தையும் பரப்பிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்டாலின் பாரத்ன்ற ஒரு சின்ன தம்பி, ஒரு 15 வயசு பையன், அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பேச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க? ஊடக தர்மம், மனித நியாயம், ஒரு அறம் இருக்காடா அவனுக்கு? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிற பேச்சாடா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் சீமானை பற்றி பேசும்போதெல்லாம் அப்படியே துப்புற, காரி காரி துப்பிக்கிட்டு இருக்கோம்டாய. கோடிக்கணக்கான தமிழர்கள் நீ வாழ்ந்த வாழ்க்கை, நீ 3000 ரூபா வாங்கி சொருவனை பத்தியா? இதெல்லாம் பார்த்துட்டு காரி காரி நாங்கள் துப்பிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா இல்லையா உனக்கு? உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ நல்ல ஆண்மகனா இருந்தா 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் நான் வரேன், என்ன என்கிட்ட எடு, என்கிட்ட நேர்காணல் ஏறாரு நீ பாப்போம். அப்படியே நேர் அலையில இந்த கட்டிங்கு எடிட்டிங்கு செட்டிங் எல்லாம் கிடையாது, நேர் அலையில எடு. நேரலை எடுத்து ஒளிபரப்பு. நீ கருத்தியல் ரீதியாக எங்களை வென்றுட்டு போ பாப்ப. நீ எப்பா பார்த்தாலும் சும்மா சீமான் சீமான் சீமான்ட்டு என்ன பைத்தியம் முடிச்சுட்டு போய் வச்சாடா உனக்கு? பைத்தியக்கார கம்யூனிட்டி நிறுத்திக்க. இல்லைன்னா இதை விட கேவலமா கழுவி ஊற்றுவோம். தாங்க முடியாது, வெளியில தலை காட்ட முடியாது. ஃபோன் பண்ணா எடுக்கிறியா? நீ ஃபோன் பண்ணா முதல்ல எடுக்கணும். அவன் தான் நல்ல ஒரு மனுஷன். இல்லைன்னா ஒரு குரல் பதிவு போட்டால் பதில் தரணும். அதுவும் கிடையாது உங்ககிட்ட. உனக்கு தெரிஞ்ச நம்பரை தவிர வேற எந்த நம்பரையும் எடுக்கிறதுக்கு திராணியற்ற நீயெல்லாம் நாம் தமிழர் கட்சி பற்றி சீமானை பற்றி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு உனக்கு? தொடர்ச்சியாக அது மாதிரி வன்மத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிற. நிறுத்திக்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது.